நேற்றைய தினம் குமரகுருபரர் என்கின்ற அற்புதமான அந்த அருளாளருடைய நூலாகிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை நாம் சிந்தித்திருந்தோம். இன்றைய நாள் நாம் நம்மோடு அண்மையிலே வாழ்ந்திருந்து மிகப்பெரிய அருள் அனுபவங்களை வாரி வாரி வழங்கிய அற்புதமான ஒரு அருளாளராகிய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்கின்ற அந்த பெருமானை பற்றி, அவருடைய பாமாலைகளை பற்றிய ஒரு சிந்தனையை சிறிதளவு செய்வதற்காக முற்படுகின்றோம். பெருமக்களே, நான் நேற்றே சொன்னது போல நம்முடைய தமிழ்நாடு செய்த மிகப்பெரிய தவம் என்ன என்று சொன்னால், பல அருளாளர்கள் இந்த தமிழ்நாட்டிலே தோன்றி பல அற்புதங்களை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். நான் நேற்றே சொன்னது போல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவக்குறை என்னவென்றால், அவர்களை எல்லாம் நாம் கொண்டாடாமல் போனதுதான் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அந்த வரிசையிலே பலராலும் அதிகம் பேசப்படாத ஒரு மிகப்பெரிய அருளாளர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். இங்கே சென்னையில் இருக்கிறவர்களுக்கு சிவாயனம், சென்னையில் இருப்பவர்களுக்கு திருப்போரூர் முருகனை பற்றிய அறிமுகம் இருக்கும் இல்லையா? இங்கேருந்து இந்த ஓஎம்ஆர் பக்கத்துலேயும் ஈசிஆர் பக்கத்தில் போகும்போதெல்லாம் இந்த திருப்போரூர் முருகன் கோயிலை பற்றி அங்கே சென்று முருகப்பெருமானை வணங்குதல் என்பது உண்டு. அநேகம் பேர் அந்த கோயிலுக்கு முருகப்பெருமானை வணங்க செல்லும் பொழுது அந்த சந்நிதியினுடைய முற்றத்திலே போகும்போதே இந்த இடது பக்கத்தில் ஒரு மாட சந்நிதி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஒரு புகைப்படத்தோட ஒரு துறவியோட புகைப்படத்தை வைத்து வணங்கி கொண்டிருப்பார்கள். நிறைய பேருக்கு அது யாருன்னு தெரியாது. அப்படியே வணங்கிட்டு சரி யாரோ ஒரு சாமியார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்தான் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். அவரை பற்றி தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அருளாளர். அது ஏன் மிகப்பெரிய அருளாளர் என்று சொன்னால், அவருடைய வரலாறும் அந்த நிகழ்வும் அதை பார்த்தோமே ஆனால் அதனுடைய உயர்வு நமக்கு தெரியும். அந்த முருகன் கோயில் இருக்கிறதே, அந்த முருகன் கோயிலை முழுக்க முழுக்க உருவாக்கியவர் நம்முடைய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். காலம் தாழ்ந்தி வந்ததுனால வேக வேகமாக செய்திகளை நாம் பார்க்கலாம். சிதம்பர சுவாமிகள் மதுரையம்பதியை சார்ந்தவர்கள். இவர் ஒரு கவிராயர். இவருடைய பெயர் சிதம்பர கவிராயர் என்றுதான் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்கு. இவர் இந்த மதுரையம்பதியில் அவருடைய தமிழ் புலமை என்பது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கு. எல்லோரும் அவர்களை பாராட்டி சென்றிருந்தார்கள். அந்த அளவிலே சிதம்பர சுவாமிகள் அவருடைய தமிழ் புலமை அந்த காலத்தில் நிறைய தமிழ் புலமை இருந்து கவிராயராக இருக்கிறார்கள்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெவ்வேறு புரவலர்கள் இருப்பாங்க, அவர்களை ஆதரிப்பவர், புரவலர்களாம் ஆதரிக்கிறவர்கள். அப்படி ஒரு செட்டியார் அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகள், இரு பிள்ளைகளையும் தமிழ் படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் செட்டியார் விரும்பினார். அந்த தமிழை சொல்லி கொடுத்தவர் நம்முடைய சிதம்பர சுவாமி. சிதம்பர கவிராயர் அங்கே இருந்து அந்த தமிழை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்லை என்ன கவனிக்கணும்னா, அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த செட்டியார் வீட்டில்
வழக்கமாக விருதாச்சலத்திலிருந்து நம்முடைய குமாரதேவர் என்கின்ற ஒரு அற்புதமான துறவி அருளாளர் அவர்கள் இந்த பக்கம் பயணத்துக்கு போக வர வரும்போதெல்லாம் செட்டியார் வீட்டில் தான் தங்குவாங்க. அந்த காலத்தில் எங்கே ஹோட்டலாக இல்லை இதுவா அதெல்லாம் இல்லை. யாராவது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர்களை ஆதரிப்பார்கள். அந்த செட்டியார் வீட்டிலே குமாரதேவர் என்கின்ற அந்த அற்புதமான பெருமகனார் இருக்கிறார். அவருடைய வரலாறே ஒரு மிகப்பெரிய வரலாறு. சாதாரண அருளாளர் கிடையாது அவருக்கு. குமாரதேவர் என்கின்ற அந்த பெருமகனார் அவர்கள் எழுதியதுதான் அந்த மகாராஜா துறவு என்கின்ற ஒரு மிகப்பெரிய நூல். அவர் ஒரு மகாராஜா. அவர் அப்புறம் துறவு பூண்டு அந்த துறவிலே அவர்கள் கிடைத்த அருள் அனுபவம் அதெல்லாம் ஒரு தனி தலைப்பு, தனி கதை. இன்றைக்கும் அந்த விருதாச்சலம் மடம் இருக்குது, குமாரதேவர் மடம் இருக்கிறது. அந்த குமாரதேவர் என்ன பண்ணுறாருன்னா செட்டியார் வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கார். தங்கிட்டு இருக்கும்போது இங்கே சிதம்பர கவிராயர் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித்தரார். பாடம் சொல்லித்தரதை பார்க்கும்பொழுது நல்ல தமிழாக இருக்கே, ரொம்ப அழகாக தமிழ் சொல்லித்தராரே அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டு அவரை அழைத்து சுவாமிகள் சில செய்திகளை கேட்குறார், சில கேள்விகளை கேட்குறார். அந்த கேள்விகளெல்லாம் இப்போ போகலை. ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு இறை திருவருளால் எல்லா விதமான பதிலும் அளிக்கக்கூடிய சிதம்பர கவிராயர் அந்த நேரத்திலே அவர் முன்னாலே வாழாங்கு இருந்தார். வாழாங்கு இருத்தல்னா பதில் சொல்ல முடியாமல் இருந்தாங்கன்னு அர்த்தம். சுந்தர சொல்லுவார்ல, வாழாங்கு இருந்தீர் வாழ்ந்து போதீரேன்னு வர, நீ போயா சும்மாவே இருக்கு அப்படின்னு வாழாங்க இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு சிதம்பர கவிராயருக்கு சரி நம்மளுடைய கவித்திறம் முட்டுப்பட்டு நிற்கிறதே என்று சொன்னால் அதற்கு முன்னாக இருக்கிறவர் மிகப்பெரிய திறம் வாய்ந்தவர், அருள் வாய்ந்தவர் என்பதனால அவரிடத்திலே வணங்கி என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்கள்னு கேட்குறார். இப்படி உடனே குமாரதேவர் நல்ல தமிழ் தெரிந்த ஒரு அன்பராக இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு உரிய அனுபவத்தை கொடுக்கணுன்னா நாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்து சார் இப்போல்லாம் நீங்கள் ஒரு சாமியார் வந்தால் உடனே ஒருத்தர் அப்படி நின்றுடுவார், நான் தான் குரு வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். அவர் அவ்வளோ பெரியவர். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவருடைய குரு யாரோ அவர் சொன்னாதான் செய்வேன்னு அவருடைய குரு கிட்ட கூப்பிட்டு போனார். சாந்தலிங்க அடிகளார்கிட்ட கூப்பிட்டு போகிறார். சாந்தலிங்க அடிகளார்கிட்ட சரி வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறார். சாந்தலிங்க அடிகளார்கிட்ட அவர் போகும்பொழுது அந்த காலத்தில் மடத்தில் இருக்கும்பொழுது சுவாமிகள் ஒடுக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒடுக்கம் அப்படின்னா என்னென்னா அமர்ந்து தியானம் செய்தல், அதுக்கு நல்ல தூய தமிழ் ஒடுக்கம். ஒடுக்கத்தில் இருக்காங்க, அது பழகிறாரு. ஒடுக்கத்தில் இருக்கும்பொழுது சாமிகள் ஒடுக்கத்தில் இருக்காங்க, குருநாதர் ஒடுக்கத்தில் இருக்காருன்னா அப்போ நாம் போய் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வாசல்லையே நிற்கிறார். யார்? குமாரதேவர். பின்னாக நம்முடைய சிதம்பர கவிராயர் வரார், இருக்கிறார், அவரும் கூடவே இருக்கார். இவர் ஒரு மிகப்பெரிய மகாராஜாவாக இருந்து துறவு பூண்டவர். அவருக்கு பின்னால் இவர் வந்துட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய முற்றத்தில் இருக்கக்கூடிய இடத்தை அழகிட்டு மெழுகிட்டு கோலம் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம், வணங்கிட்டு இருந்தாங்க, சாமி எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. அவர் ஒடுக்கத்திலிருந்து விழித்து வந்தார். உடனே என்ன பண்ணாங்கன்னா சாமி ஒடுக்கத்துலேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அவர் பார்க்குறாரு, பின்னாடி வரவன் யார்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. பின்னவன் யார் என்ன அப்படின்னு கேட்குறாராம். முன்னவனை பார்த்து பின்னவன் யார் என கேட்டார். அவர் இந்த மாதிரி நல்ல தமிழ் படித்த ஒரு நல்ல ஆன்மா, அவர்கள் கடை தேறுவதற்காக சுவாமிகளுக்கு முன்னாலே அழைத்து வந்திருக்கிறேன்னு. அவர் ஒரு மிகப்பெரிய, அவரும் சாந்தலிங்க அடிகளார் மிகப்பெரிய
அருளாளர். அவர் உடனே பார்த்த உடனே தெரிஞ்சது, உடனே சரி இவருக்கு பக்குவம் இருக்குது. அப்படியா, சரி ஓகே. அவர் போய் அவர் எழுதின கொலை மறுத்தல், வைராகிய சாதகம் அப்படின்னு ஒரு 4-5 புத்தகங்கள், 4 புத்தகங்கள் அவர் எழுதிய நூல்கள். உடனாக கண்ணுடைய வள்ளலார் என்கின்ற அற்புதமான பெருமகனார் எழுதிய ஒழுவில் ஒடுக்கம் என்கின்ற நூல், இந்த 5 நூலை அவர் கையில் கொடுத்து இதுக்கு உரை செய்ய அப்படின்னு கொடுத்துட்டார். சுவாமிகள், எனக்கு தெரியாதே, நீங்கள் சிதம்பர சுவாமி வந்து எனக்கு இதில் என்னென்னே தெரியாதே, நீங்கள் பண்ணிட்டு வாப்போ அப்படின்ட்டார். அந்த 4 நூலுக்கும் அவர் மிகப்பெரிய அற்புதமான உரை எழுதியார். அது மட்டும் இல்லாமல் ஒழிவில் ஒடுக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான உரை எழுதினார். கண்ணுடைய வள்ளலார் என்கின்ற அற்புதமான வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற நூல் ஆகச்சிறந்த நூல். வாய்ப்பு, அதாவது இறை திருவருள் வாய்த்தால் ஒழி அந்த நூலை தொட்டு கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. இதே நம்ம வள்ளலார் இருக்கார் பாருங்க, ராமலிங்க வள்ளலார். அவர் என்ன பண்ணார்னா, இங்கே திருவெற்றியூரில் அவர் இப்போ ஒரு ஒற்றீசரை பார்க்குறதுக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை உட்காந்து திறந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டார். சாமி, ஒழிவில் ஒடுக்கம்ன்ற ஒரு நூலை படிக்கிறேன்னு. அவர் அப்படி வாங்கி அப்படி வச்சுட்டு போடா அப்படின்ட்டார். என்ன சாமி அப்படின்னு? இது சரியான குருவை கொண்டு நீ படிக்கவில்லையானால் மனம் திரிவு விட்டு நாத்திகன் ஆயிடுவே போடான்னார். அதில் சரியான குரு உங்களை இருந்து அவரை வழி நடத்தணும், அப்படி படிக்கணும். நூலை வந்து படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப உயர்ந்த நூல். அதனால தான் சாமிகள் என்ன சொன்னாங்கன்னா, அதை வந்து குருவை கொண்டு படிக்கணுன்னார். அவ்வளவு உயர்ந்த நூல். சாதாரணமாக எடுத்து ஒரு புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அவ்வளவு உயர்ந்த நூலாகிய அந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற நூலை அதற்கு சிதம்பர கவிராயர் என்ற அவர்கள் அற்புதமான உரையும் அதில் பாடல்கள்லாம் வரிந்திருக்கிறார்கள். சிறந்த முறையில் அவர்கள் செய்வதை பார்த்த உடனே என்ன பண்ணார்னா, இவரை கூப்பிட்டு, குமாரதேவரை கூப்பிட்டு, பாருப்பா, உன்னை நான் எப்படி மகனாக பாவித்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தனோ அதுபோல் அவனுக்கு நீ அதை சொல்லிக் கொடுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்புறம் குருநாதர் சொன்னதுனால குமாரதேவர் அவரை அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் அவருடைய இதெல்லாம் அவர் வந்து சொல்லி கொடுக்குறார். அதுக்கு முன்னால் அவர் மதுரையில் இருந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை என்னென்னா, மீனாட்சி அம்மையை வணங்குவது. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா, இவர் வணங்கி குமாரதேவர்கிட்ட உடனாக இருந்து எல்லா விதமான தீக்கையும் பெற்று அருள் அனுபவம்லாம் பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அப்பப்போ திடீர்னு வந்து அவர் முன்னால் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மயில் வந்து நின்று ஆடி அவர் அப்படியே சூழ்ந்துக்கிற மாதிரி வந்து காட்சி போகுது. இதெல்லாம் அருள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காட்சிகள். அந்த மாதிரி மயில் முன்னாக வந்து போகிறது அப்படின்னும் போது அவருக்கு அதற்கான விளக்கம் தெரியல. அடிக்கடி நடக்குது அப்படின்னும் போது அதற்கு விளக்கம் தெரியவில்லை என்றதுனால அவர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய குருநாதராகிய குமாரதேவர்கிட்ட போயிட்டு, சாமி இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் நான் அப்படின்னு கேட்குறேன். சுவாமிகள் சொன்னார், இதுக்கு பதில் தெரியணும்னா நீ எங்கே போகணுன்னா அங்கே போனார். எங்கன்னா மதுரைக்கு போன்ட்டார். இதுக்கு பதில் அங்கே தான் கிடைக்கும், நீ அங்கே போப்பான்னு அனுப்பி விட்டார். அங்கேருந்து விருதாச்சலத்துலேருந்து மதுரைக்கு மறுபடியும் வந்து மதுரையில் அமர்ந்து நாள்தோறும் மீனாட்சி அம்மையை வேண்டி வணங்கி இதற்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லையே, எனக்கு ஏதாவது வழி காண்பிக்கணும் என்று வேண்டி கொண்டு அப்படி இருந்தபோது அவர் எழுதிய நூல்தான் மீனாட்சி அம்மை கலிவெண்பா என்கின்ற நூல். கந்தர் கலிவெண்பா என்பவரை நேற்று பார்த்தோம். அதற்கு பின்னாக கலிவெண்பாவிலே அதிகப்படியாக பேசப்படுவது மீனாட்சி அம்மை கலிவெண்பா. அதை இயற்றியவர் நம்முடைய சிதம்பர கவிராயர், சிதம்பர சுவாமிகள். அதுக்கப்புறம் ஏன்னா தீக்கை பெற்றுட்டார், அதனால் சிதம்பர சுவாமிகள்.
அம்பிகை அவ்வளோ சீக்கிரத்தில் பதில் கொடுக்கல, காக்க வச்சுக்கிட்டே இருக்கார். அவர் மிகப்பெரிய விரதம் கொண்டு எப்படியாவது இது என்னன்னு புரியலையே, எனக்கு வழி காண்பிக்கணும்ட்டு. அம்பிகை ஒரு பெண் உருவத்திலே எடுத்து வந்து இருந்து அவர்கள் சுவாமிகள் முன்னாக எழுந்தருளி அவருடைய தவத்தை மெச்சி ஒரு பெண் உருவத்திலே வந்திருந்து, பா இது உனக்கு இங்கிருந்து, அவருக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, இங்கிருந்து 30 யோசனை தூரம் ஒரு கோயில் இருக்கிறது, அதை நீதான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை மறைஞ்சிட்டாங்க. 30 யோசனைனா நம்ம என்னதுன்னு யோசிக்கலாம். மதுரையிலிருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதுக்கு வர்ற அளவுக்கு 30 இன்ட்டு ஒரு யோசனைன்றது 10 மைல், 300 மைல் தூரம். அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே வந்து அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதை நீ உருவாக்க வேண்டும் அப்படின்னாரு. அவருக்கு அதுக்கு மேலே விளங்கலை. இது என்ன, இப்போ நீங்கள் இப்போ கூகுள் மேப்பு போட்டுகிட்டே வர முடியல. பல நேரங்களில் கூகுள் மேப்பு நடு கடலுக்குள்ளெல்லாம் போய் நிற்கிது. சில நேரங்களில் ஒருத்தர் நம்ம அடிக்கடி இதெல்லாம் கூட பார்க்குறோம், கூகுள் மேப்பில் போட்டு நேராக பார்த்தா அவன் பாட்டுக்கு வந்து நேராக சுடுகாடு நடுவில் போய் நிற்க வைக்குது. எங்கடா போகணுன்னா கல்யாணத்துக்கு போகணுன்னு வந்தேன்றான். இப்படி அம்பிகை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கா, அவருக்கு என்னன்னு புரியல, அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அவர் முழிக்கிறார். வழக்கம் போல் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்தில் சீடர்கள் குருநாதரை பெரியவர்களாக வணங்கினாங்க. அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்களை வணங்கினாங்க, சீடர்கள் குருநாதரை வணங்கினாங்க, பிள்ளைகள் பெற்றவங்களை வணங்கினாங்க. இந்த காலத்தில் எல்லாம் தலைகீழாக இருக்குது, காலக்கோளாறுகள். சரி, அவர் போய் குருநாதரை கேட்குறார். குருநாதர் என்ன சொன்னார்னா, பா உனக்கு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க, சொன்னதை செய்யப்பா உனக்கு புரியும்னு அனுப்பிட்டார். அவர் அப்படியே வராரு. வந்து பொம்மபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய அருளாளர் வர வழியில் அந்த பயணத்தில் வரதில் பொம்மபாளையத்தில் ஒரு அருளாளரை அவரை சந்திக்கக்கூடிய பாளைய சுவாமிகள்னு ஒரு மிகப்பெரிய அருளாளர், அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இருந்து சில விஷயங்களை அவர்கள் பெற்று நல்ல அருள் அனுபவங்களை பெறுகிறார். இவர்தான் துறைமங்கலம் சிவபிராச சுவாமிகள் என்கிற சொன்னோம் பார்த்தீங்களா, கற்பனை கலைஞன் எம்பி. அவர் வந்து ஒரு தூது நூல் எழுதினார். அதில் வந்து அவருடைய குருநாதரை வச்சு சிவபெருமானாக கண்டு அவர் நூல் எழுதினார். அற்புதமான நூல். அந்த குருநாதர் வேறு யாரும் இல்லை, இந்த சிவஞான பாளைய சுவாமிகள் என்கின்ற அந்த அற்புத பெருமகனார். ரொம்ப சிறந்த அந்த தூதே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடெல்லாம் தேனாக இனிக்கும். அவர் இந்த மாதிரி அவர்களிடத்துல இருந்து அருள் ஆசையை பெற்றுக்கொண்டு இங்கேருந்து வரார். வந்த உடனே இந்த பக்கத்தில் வந்து சென்னை வந்து அடைஞ்சிட்டார். சரிங்களா, நம்ம வேகமாக வந்துட்டோம். அவர் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பிடிச்சிட்டு வந்துட்டார். நேராக வந்து இறங்கியாச்சு. அவர் வந்தார். வந்த உடனே அங்கே வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து அந்த ஊரில் போய் கேட்குறாரு. அம்பிகை சொன்ன மாதிரி, அம்பிகை அதே மாதிரி கூகுள் மேப்பை பார்த்துருப்பாங்க போல இருக்குது, கோயில் இருக்குன்னாங்க. அங்கே கோயிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் அங்கே வந்து கேட்குறாரு. அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறான் அந்த பக்கத்தில் இருக்கிற கேட்குறாங்க, இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்களே. என்ன கோயில்லாம் இல்லை சாமி. அதுக்கப்புறம் வேம்படி விநாயகர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன சொல்கிறானே. அந்த பக்கத்தில் வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, ஒருவேளை அதுவாக இருக்கலாம், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. சுவாமிகளுக்கு ஒரு வருத்தம், அம்பிகை கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இது சின்ன வேப்ப மரத்து அடியில் இருக்க கோயிலை சொல்கிறாங்களே, இது என்ன, ஏதோ இறை திருவருள் என்று சொல்லி அந்த வேப்ப மரத்து அடியிலேயே அந்த விநாயகர் இடத்துக்கு பக்கத்துலேயே அங்கேயே தங்கி இருந்து நாள்தோறும் அங்கே என்னன்றதை தேட ஆரம்பிக்கிறார். ஏன்னா குருநாதரும் இட்ட கட்டளை, அம்பிகை இட்ட கட்டளை மீற முடியாது இல்லையா, அதனால் அவர் போயிட்டார். அது பக்கத்தில் ஒரு வள்ளை ஓடைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓடையில் அவர் வந்து நீராடி அவருடைய வழிபாடுகளை செய்து அங்கேயே அப்படியே நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கார்.
ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு பெண் பனை இருக்கிற ஒரு இடம், அந்த பனையில் வந்து கல் இறக்கிறதுக்காக ஒருத்தர் போய் இது பண்ணுறாங்க. அந்த காலத்தில் கல் இறக்கிறது இப்போ தான் நிறுத்திட்டாங்க. அது அவங்க கல் இறக்கிறதுக்காக அந்த பனையில் என்ன பனை மரத்தில் அந்த இதெல்லாம் கயிறு இதெல்லாம் கட்டிலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது வேலி மாதிரி ஒரு போட்டு கட்டுவாங்க. இது பண்ண உடனே என்னன்னா அவன் எல்லாம் கழித்து வச்சுட்டு போயிருக்கான். மறுநாள் பார்த்தா மறுபடியும் செடி வளர்ந்துருக்கு. மறுபடியும் கழிஞ்சிட்டு மறுபடியும் பண்ணுறான், வேகமாக வளருது. இது ஏதோ சரியில்லை இந்த இடம் அப்படின்னு அந்த அவன் என்ன பண்ணுறான், சரி இது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த அரிவாளால் வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீரென்று ஒரு ரத்தம் படுகிற ஒரு இது தெரியுது. உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த ஊரில் இருக்கவங்களாம் அவனை தெளிவித்து அவரை அமர்த்தி இதெல்லாம் பண்ணிவிட்டு அது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு சிலை தென்படுகிறது. அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது, அந்த பெண் பனை மரம் அங்கே இருக்குது. அந்த மரத்திற்குடைய விவரங்கள் இதுதான் அப்படின்னு சாமி கிட்ட சொல்கிறாங்க. சாமி என்ன பண்ணுறாருன்னா, சரி இது ஏதோ அருள் ஆற்றல் பொதிந்த இடமாக இருக்குது, அது என்னன்றதை பார்க்கணும் அப்படின்றதுனால அதை போய் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து நீராடுவதற்காக போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் வந்து நீராடி விட்டு அங்கேருந்து போயிட்டு சாமி அந்த இடத்த பார்த்துட்டார். அப்போது அவருக்கு குறிப்பு தெரிஞ்சிருச்சு, இது ஏதோ இந்த இடத்துல தான் ஏதோ இருந்திருக்கு, அம்பிகை சொல்லியிருக்கிறாங்க, அம்பிகை சொன்ன இடம் இதுவாக இருக்கலாம் என்று அவர்கள் நீராடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அதோட குறிப்பு தெரிஞ்சிருச்சு, அதனால் நாள்தோறும் அந்த பக்கம் என்ன செய்யலாம், சிப்பனிடுதல் என்ன பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காலையில் போய் அந்த ஓடையில் நீராடிக்கிட்டு இருக்கார். நீராடும் போது என்ன ஆச்சுன்னா, அவருடைய அப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தா அவருடைய குருநாதராகிய குமாரதேவர் வந்து நிற்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அடடா குருநாதர் வந்திருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட காலில் விழுந்து இது பண்ண உடனே குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, திருநீற்றை எடுத்து அவருடைய நெற்றியிலே சாத்தி அவர் அந்த திருநீற்றை நெற்றியிலே வைத்த உடனே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய காட்சி தெரிகிறது. யாருக்கு? சிதம்பர சுவாமிகளுக்கு மிகப்பெரிய காட்சி தெரிகிறது. என்னன்னா, அந்த இடத்திலே அந்த ஊரிலே இதற்கு முன்னாக எந்த கோயில் இருந்தது, எப்படி இருந்தது, எந்த வகையில் வடிவத்திலே இருந்தது என்று அத்தனையும் அவருடைய காட்சியில் வந்துட்டு போச்சான். உருகி போயிட்டார் அவர். அப்படியே உடல் விளவெழுத்து போய் அப்படியே வந்து வணங்கிட்டு அந்த இடத்துக்கு திருப்பி நம்ம போவோன்னு குருநாதரும் அவரும் போகிறாங்க. போய் அங்கே நின்று, ஓ இந்த இடம் தான் இப்படி தான் இருந்ததோ, இப்படி தான் வந்ததோன்னு அவர் ஒரு காட்சி வந்துருச்சு. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு அதே இங்கே தான் இருந்ததோ இங்கே தான் இருந்ததோன்னு திரும்பி பார்த்துட்டு இப்படி இவரை திரும்பி பார்க்குறாரு. அந்த குமாரதேவராகிய குருநாதர் இல்லை. அந்த குமாரதேவர் உருவத்திலே வந்தவர் வேறு யாரும் இல்லை, முருகப்பெருமான். அப்படி வந்து இருந்து அவர்களுக்கு இடம் காண்பித்து நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் பனைக்கு கீழே வந்து ஒரு சுயம்பு மூர்த்தம் கிடைச்சது. அந்த மூர்த்தத்தை தான் மூலவராக வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்போரூர் கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் மூர்த்தம் அன்றைக்கு அந்த சுயம்பு மூர்த்தமாக எடுக்கப்பட்ட மூர்த்தம். எந்த காலத்தில் இருந்ததுன்னு தெரியாது. திருப்பணிக்காக சுவாமிகள் அங்கே வந்து பல நேரங்களில் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய அருளாளர். அவருடைய பெயர்கள்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. இதில் சாமி வந்து அங்கே போயிட்டு ஒரு நாள் காலையில் நீராடிட்டு இருக்காங்க. நீராடி முடிச்சுட்டு எழுந்த உடனே அந்த பக்கத்தில் ஒரு கும்பல் வந்துருச்சு. கும்பல் வந்தவுடனே என்னென்னா, அவர் கையில் இருக்கிற தங்கம் என்னவோ இல்லை பொருள்கள் என்னவோ அதை களவாடுவதற்காக வந்த கள்வர்கள். இந்த காலத்தில் இருக்கிற சாமியாராக இருந்தால் குறைஞ்சது 100 சவரன் தேரும். அவர் அந்த காலத்தில் என்ன வச்சுருங்க போகிறாரு?
உண்மையான துறவி. அதனால் அவர்கிட்ட ஒன்றும் தேரல. இருந்தாலும் அவர் கல்வர்கள் ஆச்சா, இவர் மிகப்பெரிய அருளாளர். கல்வர்கள்கிட்ட அவன் வந்து அவன் போய் என்ன பண்ணுவான், அவன் சாமிக்கிட்ட போய் விரட்டின உடனே, நல்ல அருளாள துதிக்கும் அடியவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும்னு வேல் விருத்தத்தில் சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்திரவு பகல் துணையதாகும் அப்படின்னு அந்த பாடல அவர் தான் துணையாகவே இருக்கிறார்ல. இவருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு யாராவது வந்தால் முருகன் சும்மா இருப்பாரான்னு என்ன, அத்தனை பேருக்கும் கண்ணு போயிடுச்சு. இந்த கல்வர்கள் அத்தனை பேருக்கும் கண் பார்வை போயிடுச்சு. அவங்க பயந்து போய், சாமி தெரியாமல் பண்ணிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், எங்களுடைய பார்வையை எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு. சாமி சொன்னார், சரிப்பா உன்னை பார்வையை மீட்டணுமா, சரி மீட்கலாம். நீ இது வரைக்கும் கொள்ளையடித்து பொருள் சேர்த்து வச்சுருக்கல, அது அத்தனையும் திருப்பணி கொடுத்துரு, நான் பார்வையை கொடுத்துட்றேன்ட்டார். சாமி கொடுத்துட்றேன் சாமின்னார். சொன்ன உடனே அவருடைய கண் பார்வை மீண்டதுங்க. அவ்வளவு அருளாற்றல் மிகுந்தவர் நம்முடைய சிதம்பர சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் அங்கே அதுக்கப்புறம் நிறைய அருள் அனுபவங்கள்லாம் நடந்தது. அந்த இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை பெருமக்களையும் அவருடைய நோய் பிணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் அவர் அருள் அனுபவத்தினாலே தீர்த்து வைத்து கொண்டே வந்திருந்தார். மிகப்பெரிய அளவில் அவருடைய அந்த அருள் அனுபவம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்த உடனே செல்வந்தர்கள் எல்லாம் அவரை நாடி அவர்களுக்கு திருப்பணிக்கான தொகையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அப்படி ஒரு கோயிலை உருவாக்கி அமைத்து சிதம்பர சுவாமிகள் அமைத்து கொடுத்த கோயில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருப்போரூர் முருகன் கோயில். இது அவருடைய சிறப்பு. ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. சுவாமிகள் அங்கேயே பக்கத்திலேயே ஒரு மடம் அமைத்து அங்கேயே தான் இருந்தார்கள் வாழ்நாள் முழுக்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா, ஒடுக்க அறைன்னு ஒன்று எப்பவுமே எல்லா ஆதீனங்களுக்கும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு ஒடுக்க அறைன்னு ஒன்று இருக்கும். ஒடுக்க அறைனா தியானம் செய்வதற்கு அவர்கள் ஜீவசமாதி ஆவதற்காக அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒடுக்க அறையில் அவர்கள் சாமி வந்து ஒரு நாள் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அருள் அனுபவங்கள்லாம் வந்துருச்சு. அவர் அதுக்கப்புறமா பல நூல்கள் பாடினார். நெஞ்சுவிடு தூது என்கின்ற நூலை பாடினார். திருப்போரூர் சந்நிதி முறை என்கின்ற ஒரு அற்புதமான நூலை உருவாக்கினார். இப்படி பல நூல்கள் இருக்குது. அவர் அந்த ஒடுக்க அறையில் ஒரு நாள் இருக்கிறாரு. அவர் இருந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய உதவியாளர்கள்லாம் அவங்க இருந்து நின்றுட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய உதவியாளராக இருக்கிறவர்கிட்ட, நான் ஒடுக்க அறையில் போய் இருக்கிறேன், நீ கொஞ்சம் வெளியில் இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமேல் நீ இது பொறுப்பாக பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போய் உள்ளே உட்கார்றாரு. சாமிக்கு உடனாக இருக்கிற அந்த உதவியாளருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். சாமி சொன்னார்னா ஏதோ ஒரு விவரம் இருக்குன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே கண் கலங்க அவர் வாசல்லையே அந்த இதுலேயே நின்று அவர்களை வணங்கி கொண்டே இருக்கிறார். அவரே ஒரு மிகப்பெரிய முருகன் அருள் பெற்ற ஒரு ஆன்மா. அது ஒரு தனி கதை. இரண்டாம் அவராக இருந்தவர். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முருகன் கோயில் அமைச்சாச்சு. முருகன் கோயிலில் அவர்கள் வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. சுவாமிகள் அப்புறம் அப்படியே ஒடுக்கறையில் இருக்கிறாங்க. திடீர்னு அப்புறம் பார்த்தாங்கன்னா, கோயில் முன்னாக சுவாமிகள் உள்ளே வராங்கன்றதை பார்க்குறாங்க. சுவாமிகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார், நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நடையிலே ஒரு ஒரு மாற்றம் தெரிகிறது. நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நேராக அங்கே வந்து வழிபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. வழிபாடு நடந்து கொண்டு இருக்க போது சுவாமிகள் அப்படியே அந்த நடந்து கொண்டே வந்திருந்து நேரடியாக அந்த முருகப்பெருமானுடைய மூர்த்தம் எங்கே இருக்கிறதோ அந்த முருகப்பெருமானுடைய மூர்த்தத்தை நோக்கி அப்படியே நேராக போய் சாமி முருகனுடைய இதிலேயே கலந்துட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த திருவாசகத்திலே அந்த வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, பல்லோரும் காணையன் பசுபாசம் அறுத்தானேன்னு, எல்லோரும் இறைஞ்சத்தில்லை அம்பலத்தை கண்டேனேன்னார். அந்த மாதிரி எல்லோரும் பார்க்க அவர் நேராக அங்கே போய் கலந்தார். இன்றைய திருப்போரூர் முருகன் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தத்திலே
அதாவது சார் எப்போயோ இருந்ததுலாம் இல்லை சார், கண்ணு முன்னாடி யாரும் அதாவது அண்மை காலத்தில் இருந்தவர்கள், 16ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் மிகப்பெரிய அருளாளர், நேரடியாக ஒரு முருகப்பெருமானுடைய உருவத்திலே கலக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய அருளாளராக இருந்திருக்கணும். அவர் இது எப்படின்னா, இதுக்கு முன்னாக இதே மாதிரி 4 பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். அதோடு இன்னொன்று என்ன, இதற்கு முன்னாக மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் அவர் போய் நிற்கிறாரு, அவருடைய பாடலை கொண்டு போய் திருவாசகத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க, அந்த தீட்சிதர்கள்லாம் வைக்கிறாங்க. அங்கே வச்ச உடனே ஐயா இந்த பாட்டுக்கு பொருள் ஏது அப்படின்னு கேட்குறாரு. இதோ இருக்காரே அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறார். கை காமிச்ச ஒரு இடத்த அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா அவர் அப்படியே நேராக போய் அந்த தில்லை நடராஜர் உருவத்திலே கலந்தார். இப்படி அருள் அனுபவங்கள், இப்படி அருள் ஆற்றல் நிறைந்தவர்கள், இப்படி அருட்காட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பார்த்தவர்கள் புண்ணியவான்கள், நாம் கேட்டவர்கள் அவ்வளோதான். அவ்வளவு சிறந்த அருளாளர். இப்படி இருந்ததுனால தான் அவர்களுக்கு அவருடைய நூல்களிலேயே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பாடிய அந்த பாடல் அதற்குரிய ஒற்றுமை நமக்கு நல்லா தெரியும். அதே போல் இருக்கும். அவர் எப்படி போய் அவர் சிவபெருமானுடைய தில்லை நடராஜருடைய உருவத்திலே கலந்தாரோ அதே போல் இவரும் முருகப்பெருமானுடைய உருவத்திலே கலந்தார். அவர் எப்படி பாடினாரோ அதே போல் இவரும் பாடியிருப்பார். நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஈடிலா ஒரு அற்புதமான சிதம்பர சுவாமிகள். அவர்களை பற்றிய அந்த ஒரு சிந்தனை என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்கின்ற அந்த அளவிலே அவரை பற்றிய ஒரு துதிப்பாடலை மட்டும் சொல்லி அடுத்து அவருடைய நூலை சிந்திப்போம். திருப்போரூர் தெய்வம் திருவேல் இறைக்கு விருப்போடு சந்நிதி நூல் சாத்தி கருப்பை கதவதனை சாத்தும் கதி சொல் குருவே சிதம்பரனே செந்தாள் சரண் மாணிக்க வாசகர் போல் மின்னொளியாய் யாவர் முனே ஆணி புன் போரூரன் ஆறுமுகன் தாழ்நிழலில் ஒன்றி உயர்ந்த சிதம்பர தேவே நீ அன்றி எனக்கு ஆர்புகழ் என்று அந்த சிதம்பர சுவாமிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவருடைய நூலை தரிசிக்காருங்க. இவர் நிறைய பேருக்கு தெரியலனா இவர்தான் அந்த சிதம்பர சுவாமிகள். திருப்போர் இங்கேயே உங்களுக்கு ஒரு உருவம் அமைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த காலத்தில் அறங்காவலர்கள்லாம் நல்ல சிந்தனையோடு அதை அமைத்திருக்கிறார்கள். சுவாமிகள் இப்போ நான் சொன்ன இந்த 2 துதிப்பாடலும் என்னுடைய தந்தையார் அவர்கள் சிதம்பர சுவாமிகளுக்காக எழுதிய பாடல். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுக்காக தந்தையார் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்கள் சிதம்பர சுவாமிகளுடைய நூலை முழுமையாக அடிக்கடி பாராயணம் செய்வதும் சொற்பொழிவு செய்வதும் என அமைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சரியேனும் வாய்ப்பிருக்கும் நேரமெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் எழுதிய நூல் எப்படின்னா காமிச்ச இல்லையா, திருப்போரூர் சந்நிதி முறைன்னு ஒன்று இருக்கும். இதில் அவர் மொத்தம் ஒரு 715 பாடல்கள் அதில் இருக்கும். 715 பாடல்கள் சிறந்த முறையிலே அவர்கள் அமைத்திருப்பார்கள். எளிய தமிழ், அற்புதமான கருத்து செறிவு இருக்கக்கூடிய ஒரு தமிழ். நிறைய பேருக்கு அவர் பாடின பாடல் எதுன்றதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொன்னால் உடனே எல்லாருக்கும் நினைவு வரும். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரோர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு. தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு அது தெரியும். தெரியலனாலும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடுவார். அடிக்கடி இந்த பாடல் பாடுவார். அவரை தொடர்ந்து இப்போது வரக்கூடிய அந்த சூரிய நாராயணன் சின்ன குழந்தை திருப்புகழ்லாம் பாடுவார். அவரும் அதையே பாடுவார். நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியும். ஆனால் அது யார் பாடினா எந்த நூலிலிருந்து வந்ததே தெரியாது. அதுதான் நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவக்குறை. நமக்கு கொடுத்த கொடையை நாம் யார் கொடுத்தார் என்று நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடப்பாடு.
அதனால் அதுபோல் ஒருவர் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் இப்போது சொற்பொழிவு தொடங்கும்பொழுது எல்லாரும் அவரவர்கள் ஒரு துதிப்பாடலை சொல்லி தான் தொடங்குவாங்க. அப்படி ஞானியார் சுவாமிகள் தொடங்கும்பொழுது என்ன பண்ணுவார்னா, ஒரு துதிப்பாடல் சொல்லுவார். அது என்னென்னா, இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன், நல்லறத்து ஞானி அல்லேன் நாயினேன், சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன், உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும் ஞானியார் சுவாமிகள் அவர்களுடைய சொற்பொழிவை தொடங்குவார். அது என்னென்னா, அவர் ஒரு மிகப்பெரிய திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய மடத்தினுடைய மடாதிபதி. பார்க்கறதுக்கு தோற்றத்திலே கிட்டத்தட்ட வாரியார் சுவாமிகள் போலவே உயரமான தோற்றம், அப்படியே இருப்பார். குரல் வளமும் அப்படியே இருக்கும், அருவி போல கொட்டும். அற்புதமான ஒரு சொற்பொழிவாளர், அருளாளர். அவர்கள் தொடங்கும்போது இந்த பாடலை சொல்லி தான் தொடங்குவார். அவர் என்னென்ன தொடங்கும் போதே, நான் இல்லறத்தான் அல்லேன், இயற்கையான துறவியும் அல்லேன், நல்லறத்தின் ஞானியும் அல்லேன், அப்புறம் என்ன, சொல்லறத்தின் ஒன்றேனும் அல்லேன். யார் அவர்? சொல்லறத்தின் ஒன்றேனும் அல்லேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அப்புறம் என்னென்ன உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். அவர் வேறு என்னப்பா எனக்கு தெரியும், திருப்போரூரா அப்படின்னு என்றே நான் ஈடேறுவேன், அது சொல்லியே நான் வாழ்க்கையை ஓட்டிடுவோம்பா அப்படின்னு பாடுவார். இதை பாடியவர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். அதை நாள்தோறும் கடைபிடித்தவர் ஞானியார் சுவாமிகள். அவர் சொல்லிட்டு இதுலேயே ஒரு தொனிப்பொருளோடு சொல்லுவார். அவர் என்னென்னா, இல்லறத்தான் அல்லேன், இயற்கை துறவி அல்லேன், நல்லறத்து ஞானி அல்லேன், நாயினேன், சொல்லறத்தின் ஒன்றேனும் அல்லேன். நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு ஜீரோ அப்படின்னு, ஒன்றேனும் அல்லேன், உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். உயர்ந்த திருப்போரூரான்னு சொல்லி ஏறுவேன். அது இன்னொன்று என்னென்னா, உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன்னார். நான் என்னைக்கியா ஈடேறுவேன். இன்னொரு பொருள் என்ன, உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன், அது சொல்லியே நான் ஈடேறுவேன்னார். இதை அழகாக அவர் ஞானியார் சுவாமிகள் கையாளுவார். தொனிப்பொருள்னு பொருளுங்க, அதுக்கு தொனிப்பொருள். இது நிறைய பேருக்கு நிறைய சொற்பொழிவாளர்களும் குறிப்பாக அந்த காலத்து சாமியார்களும் சொல்லுவாங்க, துறவிகளும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு இல்லறத்தான் அல்லேன், இயற்கை துறவி அல்லேன்னா நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பாடல், அது ஒரு தன்னடக்கத்தோடு தொடங்குகின்றதுன்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பாடிய பாடல்னு நிறைய பேருக்கு தெரியும். இது இல்லாமல் சில பெரியவர்கள் நாள்தோறும் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி சில பாடல்களை அறிவுறுத்தியிருப்பார்கள். அதில் ஒரு என்னென்னா, நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற்கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன் போரூரா ஐயா, ஒன் போரூர் ஐயானின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து, ஒன் போரூர் ஐயா உன் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. அப்பா, நான் வேண்டுவது என்ன தெரியுமா, எனக்கு ஒன்றும் வேணாயான்னு. அதாவது எனக்கு என்ன தெரியுமா வேணும், நோயுற்று அடராமல். வயதான பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தமே அதுதான் அவங்களுக்கு. சாமி, எனக்கு என்ன தெரியுமா வேணும், ஒன்றும் இல்லையா, நான் நோயுற்று படுத்தேன்னா எனக்கு என்னம்மா வேணும், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். அதுதான் மனித இயல்பு. அது மாதிரி ஒரு அவலமான நிலையில் என்னை கொண்டு போய் விட்டுறாதையா. நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல். ஐயோ, என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்னை கண்டுக்குதா பாரு அப்படின்னு நான் நொந்து மனம் வாடாமல் என்ன பண்ணணுன்னு, பாயிற்கிடவாமல். படுத்துக்கிட்டே இருக்கும்போது போயிடக்கூடாதுயா. நான் எப்படி தெரியுமான்னா,
பாவியேன் காயத்தை எப்படி போக்கணும் தெரியுமா? ஓர் நொடிக்குள் நீக்கி. ஒரு நொடியில் நான் இந்த அவஸ்தைப்பட்டு சில பேர் இறுதி காலத்தில் ரொம்ப நாள் நோயில் விட்டு ரொம்ப நாள் படுத்திருப்பாங்க. சில நேரங்களில் வீட்டில் இருக்கிறவங்களே சலிச்சுப்பாங்க, சி எப்போ போய் சேருமோன்னு, இல்லையா? அந்த மாதிரி அவல நிலையில் என்னை கொண்டு போய் விட்டுறாதேன்னு. ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன் போரூர் ஐயானின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. அற்புதமான பாடல். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இந்த பாடலை நினச்சிப்பாங்க. இதை நாள்தோறும் பாராயணம் செய்து இதே நிலையை கிடைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. எங்கள் அனுபவத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன். யாரோ ஒருவர் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க. என் அனுபவத்திலே என்னுடைய பெரிய தந்தையார் நாள்தோறும் இந்த பாடலை சொல்லுவார். நாள்தோறும் அந்த பாடலை சொல்லுவார். சொல்லிட்டு அவர் நாள்தோறும் 2 வேளையும் அனுஷ்டானம் செய்வார். அவருடைய 7 வயதிலிருந்து அவர் இருந்து 75 76 வயது வரைக்கும், அதுக்கு மேலே இருக்கும், 76 வயதுக்கு மேலே, அந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து ஒரு நாள் தவறாமல் காலையிலையும் மாலையிலையும் அனுஷ்டானம் செய்துவிட்டுத்தான் அவர்கள் எந்த வேலையும் செய்வார்கள். அவருடைய இறுதி நாள் அன்று அவர்கள் அனுஷ்டானம் செய்துட்டு வந்து அமர்ந்து உணவு உண்டு ஓர் நொடிக்குள் நீக்கி இறைவனை அடைந்துட்டார். இந்த பாடல்கள்லாம் யார் பாடினதுங்க? முருகப்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அருளாற்றல் பெற்ற அந்த அருள் அனுபவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பெருமகனார் பாடிய பாடல். அந்த தமிழ், அதற்குரிய ஆற்றல் நீங்கள் வேண்ட வேண்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாடலை நிறைய பேர் பாராயணம் செய்வாங்க. அதிகபட்சம் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுடைய பாடல்னு கேட்டால் இந்த 3 பாடல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன குறைபாடுன்னா, அவர் அதுக்கு மேலே நிறைய பாடியிருக்கார். 715 பாடல்கள் பாடியிருக்கார். அவர் இந்த திருப்போரூர் சந்நிதி முறைன்னு ஒன்று உருவாக்குனாருங்க. எப்படின்னா, கோயில் உள்ளே வரும்பொழுது, கோயில் உள்ளே வந்த உடனே என்னென்ன வழிபாடுகள், அந்த கோயிலை வடிவமைச்சார் இல்லையா? அற்புதமாக புதையுண்டு இருந்த கோயிலை மீட்டுருவாக்கம் செய்து அற்புதமாக அமைத்து கொடுத்த கோயிலை நம்ம பார்க்குறோம் கண்ணு முன்னாடி. அவர் அந்த கோயிலை உருவாக்கியாச்சு, அது எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்தார் சார். அது சொல்லி கொடுத்து அதுக்கு முறைமையாக வைத்திருந்து ஒவ்வொரு செயலுக்கும் உரிய வகையிலே, ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் உரிய வகையிலே அங்கங்கே நூல் அதற்குரிய பாடலை பாடி வச்சுட்டு போனார். ஒரு இப்போ கோயில்னு இருந்தால் அவர் என்ன பண்ணார்னா, இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் இல்லையா, அலங்காரத்துக்கு ஒரு பாடல் பண்ணார். இப்போது அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம்னு ஒன்று உண்டுன்னு நமக்கு தெரியும். அதே போல் சிதம்பர சுவாமிகள் பாடிய அலங்காரம்னு ஒன்று உண்டு. 100 பாடல்கள் உண்டு. சிதம்பர சுவாமிகள் உடனே அதற்கு மாலை சாத்தினார். பாமாலையாக 102 பாடல்கள் உண்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை குழந்தையை வளர்த்தெடுக்கிறதுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினார். அந்த குழந்தைக்கு தாலாட்டு, பள்ளியறை பாடும்போது தாலாட்டு பாடுவது, தாலாட்டுக்கு தனியாக வச்சார். தாலாட்டு, சின்ன கட்டியம், பெரிய கட்டியம். கட்டியம் கூறுறதுல கட்டியம் கூறுறதுனா சொல்லுவாங்க இல்லையா, ராஜாதி ராஜ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ எது இருக்குதோ இல்லையோ, இப்போ அந்த நல்லூர் கந்தசாமிக்கு உரிய அந்த கட்டியம் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வைரலாகிடுச்சு. அந்த ஃபேமஸாக ஒன்று போட்டுட்ருந்தேன். அது மாதிரி அந்த காலத்தில் கட்டியம் சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வராருன்னா அதற்குரிய அளவுக்கு கட்டியம் சொல்லுவார்கள். அதுக்கு சின்ன கட்டியம்னு ஒன்று உண்டு, பெரிய கட்டியம்னு ஒன்று உண்டு. அது நிறைய அதோட விதங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் பாடி வச்சுருக்கார். உடனே என்ன பண்ணார்னா, அதோடு மட்டும் இல்லாமல் பள்ளி எழுச்சி பாடினார். இதே மேடையிலே சென்ற ஆண்டு நான் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி, இதே திருமுருகன் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பேசியிருந்தேன். அற்புதமான நூல்.
அவர் அதோடு இல்லாமல் என்னென்னா வண்டு விடு தூது, கிளிப்பத்து, குயில் பத்து, இது எப்படி மாணிக்கவாசகர் சொன்னது நான் சொன்னேன் இல்லையா, அவரை போலவே இவரும் பாடியிருக்கார். இவரும் குயில் பத்து பாடியிருக்கிறார், இவரும் கிளிப்பத்து பாடியிருக்கிறார், இவரும் வண்டு விடு தூது பாடியிருக்கிறார். அதே மாதிரி ஊசல் அதுக்குன்னு ஒரு பாடியிருக்கிறார். அழகாக இருக்கும் இந்த பாடல்லாம். அந்த சந்தத்தோடு இவர் பாடுறதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்கும். புதிய முனிவர் அரே ஆடீர் ஊசல் புவி வாழ அருள்பவரே ஆடீர் ஊசல். அழகு கொட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஊசல் பாடியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, எப்படி மாணிக்கவாசகர் அடைக்கல பத்து பாடினாரோ அதே போல் இவரும் அடைக்கல பத்து பாடியிருக்கிறார். அடைக்கல பத்தில் 2 விதமாக, முதல் பாகம் ஒன்று 2 பாகம்னு வச்சு 20 பாடல்கள் பாடியிருக்கிறார். ஒவ்வொன்றும் தேன். நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த புத்தகம் முழுக்க அதுதான், அவர் தான். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சிந்திக்க முடியாது என்பதனால அவர்கள் பாடிய ஒரு பகுதியில் மாலை என்கின்ற அந்த பகுதியை மட்டும் நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். அதனால தான் என்னுடைய தலைப்பை சிதம்பர சுவாமிகள் பாமாலை அப்படின்னு நான் அமைச்சு கொண்டேன். 102 பாடல்கள்ங்க, எல்லாம் வெண்பாக்கள். வெண்பா பாடுவது புலவருக்கு புலின்னு நிறைய பேருக்கு தெரியாது. வெண்பா பாடுவது சுலபம் இல்லைங்க. 1000 கவி பாடிய கண்ணதாசன் வாழ்நாளில் 11 வெண்பா தான் பாடியிருக்கார். 11 வெண்பா தான். அதுவே அவர் ரொம்ப சிரமப்பட்டார். சிலம்பொலி செல்வர் என்கின்ற பட்டம் பெற்ற அற்புதமான மாப்போசி அவர் என்ன பண்ணார்னா, தமிழ் நல்ல தமிழாக தான் அவர் என்ன பண்ணார், தமிழில் நானும் சரி நாமளும் எழுதுவோமே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், வெண்பா எழுதுவதற்காக முயற்சி செய்தார். அவருடைய வரலாறுல எழுதியிருக்கார், அவரே கைப்பட எழுதியிருக்கார். வெண்பா எழுதுவதற்காக எழுதினேன், காலையிலிருந்து மாலை வரைக்கும் அமர்ந்து எழுதினேன், எனக்கு வெண்பா வரவில்லை, குப்பை தான் வந்ததுன்னார். வீடு முழுக்க பேப்பர் குப்பையாக இருந்திருக்கு. முடியாது. திருவருள் வாய்க்கவில்லை என்றால் வெண்பா எழுதுவது வாய்க்காது. இங்கே கலம்பக கவியார் இருக்கார், நம்ம உமாபதி ஐயா. கலம்பகம் பாடுவதெல்லாம் சும்மா இல்லைங்க, அது அவ்வளோ கடினம். அவர் அழகாக ரொம்ப சிறந்த கலம்பக கவி. இவர்கள் போல இருக்கிறவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நாமும் உடனாக இருக்கிறோன்றதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வாரியார் சுவாமிகள் வெண்பா பாடுவார், நினைத்த நேரத்தில் அழகாக வெண்பா எழுதுவார். ஆசுகவி. என்னுடைய தந்தையாரும் ஆசுகவி. நினைத்த மாத்திரத்திலே வெண்பா நூல்கள் எழுதுவார்கள். அதை அடியொட்டி அந்த என்னது அந்த பூ இருக்கும்போது சேர்ந்து நாரும் மணக்கும் இல்லையா, அதுபோல் என்னுடைய தந்தையாரோடு ஒட்டி இருந்ததுனாலே சிறியனுக்கும் 1-2 வெண்பா எழுதுகின்ற வாய்ப்பு இறை திருவிழால் உண்டு. அப்படி எழுதிய ஒரு வெண்பாவைத்தான் நான் என்னுடைய குருநாதராக என்னுடைய தந்தையாரை வணங்கி நாள்தோறும் என்னுடைய சொற்பொழிவு தொடங்கும் பொழுது அவரை வணங்கி அந்த வெண்பாவை சொல்லிவிட்டு தான் நான் பாடுகிறேன். அதுதான் அந்த பாடலை சொல்லித்தான் நான் தொடங்குறது. அது வெண்பா பாடுவது ரொம்ப சிரமம். இவர் வெண்பா அவ்வளோ சுலபமாக விழுங்க, சொல்லு அவ்வளோ அழகாக விழும், நயமாக விழும், எத்தனையோ பொருள்கள் அதுக்குள்ளே இருக்கும். அவருடைய அந்த மாலை இருக்குது பாருங்கள், அந்த மாலையில் நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் மட்டும் சிலர்களை நாம் சிந்தித்து அந்த அடுத்த இதில் போக ஆரம்பிப்போம். இவர் உள்ளே போகிறாருங்க, சாமியை வணங்க போகும்போதே நான் ஏற்கனவே அந்த இல்லறத்தான் அல்லேன் இதெல்லாம் அவர் ஏற்கனவே இந்த மாலையில் தான் வந்த பாடல், மாலையில் வந்த பாடல் தான் அது. இந்த மாலையில் அதை நாம் சிந்திக்கிறோம். மாலையில் வந்த பாடலை மாலையில் சிந்திப்போம். அவர் என்ன பண்ணார்னா ஒரு பாடல் பாடுறாரு. நான் என்ன நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு தெரிலப்பா முருகா, நான் ஒரு மிகப்பெரிய நடிகன் சார் அப்படின்னார். முருகன் முன்னால் போய் இப்போ நடிகையா, மிகப்பெரிய நடிகன் அப்படின்னார். விதி வழியே நின்று உன் மெளிர்கமலத்தாளை மதிதழையும் அன்பால் வணங்கி
சதி தழையும் அன்பரை போல் வேடம் அணிந்து நின்றேன் போரூரா அன்பருக்குள் வம்பனேன் வந்து. நான் என்னை நீ இன்னும் செஞ்சிட்ருக்க, நான் யார் தெரியுமா? விதி வழியே நின்று என்னுடைய விதியின் பயனாலே நான் முன்னால் வந்து நிற்கிறேன். அவனுடைய மிளிர் கமலத்தாளை மதி தழையும் அன்பால் வணங்கி உன் தாளை வணங்கி நிற்கிறேன். ஆனால் நான் ரொம்ப நியாயமானவெல்லாம் கிடையாதுயா. எப்படி தெரியுமா? அன்பரை போல் வேடம் அணிந்து ஒரு வேஷம் போட்டுன்னு வந்து நிற்கிறாராம். நான் உனக்கு ரொம்ப அன்பு உள்ளவன்லாம் நினச்சிடாதப்பா. என்னை விட அன்புடையவர்கள்லாம் அந்த பக்கத்தில் இருக்கான். ஆனால் எனக்கு அன்பே இல்லை. இருந்தாலும் அன்பர்கள் போல வேடம் அணிந்து அன்பரை போல் வேடம் அணிந்து நின்றேன் போரூரா அன்பருக்குள் வம்பனேன் வந்து. நீங்கள் அப்போ நல்ல அடியார்கள்லாம் இருக்கிற இடத்துல நானும் வம்பு பண்ணக்கூடிய ஒரு ஆளாக உள்ளே போய் வந்து உக்காந்துனுக்கேன். ஏன்ற வம்பனேன் வந்து. இன்னொரு பாடல் சொல்கிறார், மெய்யடியார் போல மிக நடிப்பேன். சொன்னல நடிகன் சார், நான் மெய்யடியார் போல மிக நடிப்பேன். யார்? அவராம். யார்? முருகப்பெருமானோட கலந்தவர். அவர் இந்த மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தி சொல்லுகிறார். எதுக்கு தெரியுங்களா? அவர் சொல்லுவதற்காக இல்லை, நாம் அதை படிக்கும்போது நமக்காக அவர்கள் அது பாடியிருக்கிறார். மெய்யடியார் போல மிக நடிப்பேன், மெய்யடியார் செய் அடிமை தொண்டு ஏதும் செய்திலேன், பொய்யடியேன் உன் தாள் கமலப்பதத்துள் நிறைய போரூரா என்னாள் கிடைக்கும் எனக்கு, என்னாள் கிடைக்கும் எனக்கு. இந்த அடியார் பெருமக்கள் இருக்கிற இடத்துல அடியார் போலவே சில பேர் வேடம் விட்டு வந்து உட்காந்துப்பான். அது மாதிரியா நான்ன்றார் அவர். ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. ரொம்ப அந்த காலத்தில் மாகேஸ்வர பூஜைன்னு ஒன்று நடத்துவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மகேஸ்வர பூஜைன்னு ஒன்று உண்டு, மாகேஸ்வர பூஜைன்னு ஒன்று உண்டு. மகேஸ்வர பூஜைன்னா சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை. மாகேஸ்வர பூஜைனா என்னென்னா சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை. அது ரொம்ப உயர்ந்ததுன்றதுனால ஒரு மாத்திரை கூட்டி சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை கூட்டி சொல்லுவாங்கன்னா சுகர் மாத்திரையா சார்னு கேட்டுறாதீங்க. சுகர் மாத்திரையா பிபி மாத்திரையான்னு ஒரு கால் தூக்கி சொல்லுவாங்க. என்னன்னா மாகேஸ்வர பூஜை சொல்லுவாங்க. அது உயர்ந்ததுன்னு காமிக்கிறதுக்காக இந்த சொல்லுலையே காமிச்சு கொடுத்தாங்க சார். அதனால தான் அடியாருக்கு இடுவது தான் முக்கியம்ன்றதுனால அடியாரை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் மாகேஸ்வர பூஜைன்னு ஒன்று வச்சாங்க. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா மாகேஸ்வர பூஜையில் எல்லா அடியாரையும் அமர்த்தி அவர்களுக்கு இலையிலே பரிமாறி உணவை பரிமாறி அவர் முன்னால் உட்காந்து அவர்களுக்கு உரிய அளவிலே மாலையை சாத்தி அவர்களுக்கு வழிபாடு செஞ்சு நீங்கள் அருந்துங்கள்னு நிற்பாங்க அந்த காலத்தில். அது கோடி புண்ணியம் தரும். அதனால தான் திருமூலர் சொன்னார், நடமாட கோயில் நம்பர்கொண்டேயின் படமாட கோயில் பம்பர்க்கதாகும்னார். நீ நேராக படமாட கோயில் பம்பர்கொண்டோயின் நடமாட கோயில் நம்பர்க்கதாகா. என்னென்ன நடமாட கோயில் நம்பர்கொண்டேயின் அது படமாட கோயில் பம்பர்க்கதாகும்னார். சார் என்ன சார் பம்பர் வம்பர்னு ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல. ஒன்றும் நீங்கள் சிவபெருமானுக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சி போய் சிவபெருமானுக்கு செஞ்சால் அது அடியாருக்கு போய் சேராது. ஆனால் அடியாருக்கு நீ ஒன்று செஞ்சனா அது எங்கன்னா அவன் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேரும்னார். இதை சுவாமி கிட்ட, வாரியார் சுவாமி கிட்ட போய் ஒருத்தங்க கேட்டாங்க, இதுக்கு பொருள் சரியாக புரியல சாமி, இது புரியலன்னாரு. அதுக்கு சாமி உடனே சாமி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு என்ன தெரியுங்களா, ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவார். அவர் என்ன சொன்னார்னா, தபால் ஆஃபீஸில் போட்ட தபால் பெட்டிக்கு வராதுப்பா, தபால் பெட்டியில் போட்ட தபால் ஆஃபீஸுக்கு போகணுன்னார். நீ தபால் பெட்டியில் போட்டால் தபால் ஆஃபீஸுக்கு போகும், நீ அங்கே போட்டு இங்கே பெட்டிக்கு வருமா? அது வராதுல்ல. அதுபோல் அடியாருக்கு ஒன்று போட்டோன்னா அது நேராக சிவபெருமானுக்கு போகும்னா அடியாருக்கு செய்யினார் அவர்.
அந்த மாதிரி மாகேஸ்வர பூஜையில் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து அதுக்கு அந்த காலத்தில் மாகேஸ்வர பூஜையில் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டிலாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். என்னென்னா இந்த லிங்காயத்துன்னு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, லிங்கம் தரித்தவர்கள், சிவலிங்கம் தீக்கை அந்த காலத்தில் பெற்றவங்களுக்கு சிவலிங்கம் அவர்கள் தாங்கியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி மாகேஸ்வர பூஜையில் அவங்கள அமர்த்தின உடனே எல்லாரும் அந்த காலத்தில் பூஜை செய்தவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் எல்லாம் பூஜை செய்தவர்கள் இந்த சிவலிங்கத்தை செச்சையில் தரித்து இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் என்ன ஒரு இதுன்னா, அதில் ஒரு விதி என்ன அப்படின்னா, இந்த சிவலிங்க செச்சையை நீங்கள் எப்போல்லாம் திறக்கிறீங்களோ அப்போல்லாம் பூஜை செய்துட்டு தான் திருப்பி லிங்கத்தை உள்ளே வைக்கணும். சும்மா திறந்துட்டு அப்பப்போ திறந்து ஏதோ ஒரு இது லாக்கெட்டில் திறந்து பார்க்குற மாதிரிலாம் இல்லை. எடுத்தால் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஆனால் நாள்தோறும் பூஜை செய்யணும். அது ஒரு மிகப்பெரிய இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தர் எல்லாரும் வந்து பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு வழிபாடு செய்யும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, வாங்கி இந்த சிவபெருமான இடத்துல சேர்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த உணவை உண்டுவார். இப்படி தான் வழிபாடு நடக்கும். அதில் அந்த காலத்தில் என்னன்னா, இந்த 2 பேர் வந்து ரொம்ப பசியில் உட்காந்துட்டு இருந்தால் அவனுக்கு பசிக்குது, ஆனால் சாப்பாடு மாகேஸ்வர பூஜையில் இந்த ரூல்லாம் இருக்குது. இந்த ரூல் இல்லாமல் அவனால் உள்ளே போய் உட்கார முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா, சரி ஓகேன்னு என்ன பண்ணான்னா, அந்த பக்கமாக போய் விபூதி எடுத்து இந்த பக்கம் பூசிட்டு, அந்த பக்கத்தில் ஒரு சின்ன கத்திரிக்காய் இருந்தது, அதை எடுத்து துணியில் சுற்றி கழுத்தில் மாட்டிட்டு போய் முன்னால் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அதில் நடந்த கதைகள்லாம் நடக்கும். அது நிறைய அவர் வந்து நீ காமிப்பா அப்படின்னா அவன் கத்திரிக்காய் எடுத்து எங்கே காமிக்கிறது, அவரை அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் அவர் கதை, வாரியார் சுவாமிகள் நயம்பட அந்த கதையை சொல்லுவார்கள். ஆனால் அதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உண்மை அடியார் நடுவில் பொய் அடியார் உள்ளே போய் உட்காந்துப்பாரான். அந்த மாதிரி நடந்திருக்குப்பா. அதுபோல் இவர் தன்னைத்தானே பொய் அடியார்னு சொல்லிக்கிறார். எது எப்படின்னா, அன்பருக்குள் வம்பனேன் வந்து நான் எப்படி வருவேன்னா, பொய்யடியார் போல மிக நடிப்பேன், மெய்யடியார் போல மிக நடிப்பேன். பார்த்தா சார் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக நடிப்பேன் சார். யார்? சிதம்பர சுவாமிகள். செய்யடி மெய்யடியார் செய் அடிமை தொண்டு ஒன்றேனும் செய்திலேன். அவங்க செய்கிற தொண்டில் நான் ஒன்று கூட செஞ்சதில்லைப்பா, ஆனாலும் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன்னார். இந்த பொய் வேடம் போடுறதுன்னு இருக்கு பாருங்க, இது வந்து அதுக்கு அவர் இதுக்கு ஒரு கேரக்டரே ஒன்று பெரிய புராணத்தில் ஒன்று உண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிறவர்களெல்லாம் பெரிய புராணம் படித்தவர்கள். இருந்தாலும் பதிவுக்காக நினைவுபடுத்துகிறேன். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு மிகப்பெரிய நாயனார், அரசர், அது கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவரை வந்து சூழ்ச்சியால் கொல்வதற்காக ஒருத்தன் வந்தான். அவன் பேர் முத்தநாதன் இல்லையா? முத்தநாதன் வந்தான். அவன் எப்படி வந்தான்னு சேக்கிழார் எழுதுறாருங்க. அந்த அவர் பாருங்க, மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடிந்து கட்டி, அப்படியே ஒரு பார்த்தா அப்படியே ஜடாமுடியெல்லாம் வச்சு சுற்றி வச்சுக்கிறாங்க. அந்த காலத்திலே ஜடாமுடி வச்சு ஏமாற்றிருக்காங்க சார். இந்த காலத்துலேயும் சில பேர் ஜடாமுடி வச்சுக்கிறாங்க, அது யாருன்றதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. சரி, அவரவருடைய கற்பனைக்கே விட்டுடுறேன். வேணிகள் முடிந்து கட்டி கையினில் படை கறந்த, கரத்தல்னா ஒழிச்சு வச்சுருக்கிறாரு, படைனா வாழ்னு அர்த்தம். கையினில் படை கறந்த புத்தக கவுளி ஏந்தி, அதாவது அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் பயங்கரமான ரவுடி போல இருக்கு. அவர் புத்தகத்துக்கு நடுவில் கத்தி வச்சு எடுத்து வந்திருக்காரு. இந்த காலத்தில் மாணவன் சார் நானும் முத்தநாதன் சார்ன்றான், அவனும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். புத்தக கவுளி ஏந்தி மை பொதி விளக்கே அன்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். சேக்கிழார் போகிற போக்கில் ஒரு சொல்லிட்டு போகிறாருங்க. அவர் என்னென்னா, அவன் வந்தாயா, ஆனால் அவன் வந்து வச்சிருக்கிற நீர் தாண்டா வெள்ளை, ஆனால் அவன் உள்ளம் கருப்புன்னார். அது எப்படி சொல்ல, மை பொதி விளக்கில் அவ்வளோ கருப்பாக இருக்கான், அந்த அளவுக்கு இது இல்லை. விட்டுருவோம், அரங்காவலர் அப்புறம் கேள்வி கேட்பார் அவங்கள பார்த்து, என்னப்பா மைப்பொதி விளக்காது அப்படின்னு. அதாவது ரொம்ப கருப்பாக இருக்குமா, அந்த அளவுக்கு கருத்த நெஞ்சத்தோடு கருத்த நெஞ்சத்தோடு வந்து
ஒரு அடியார் போல பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அப்படின்னு அடிக்கும். அந்த மாதிரி பொய்த்தவ வேடம் இவர் போட்டுன்னு வந்திருக்காராம். இது இவர் எங்கே எடுக்கிறார் தெரியுங்களா? நான் சொன்ன பாருங்க, சாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் எங்கேருந்து எடுத்தார் தெரியுங்களா? வேற எங்கேருந்து இல்லை, மாணிக்கவாசகர்லேருந்து எடுத்தார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். திருச்சதகத்தில் வரும். அப்படியே எடுத்து வச்சு பாடுறார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் அவர் சார் யார் சார்? சிவபெருமானே வந்து இருந்து கால் காட்டி ஆட்கொண்ட அந்த அடியார் அவர் சொல்றாரு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன்னார். அது அப்படியே அடியொற்றி இவரும் அதே வரையில் பாடுகிறார். அது அவர் இல்லை சார், நமக்கு. இப்போ நாம் சொல்லும்போது என்னென்னா, இதெல்லாம் நமக்கு நிறைய நேரங்களில் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொய்யடியார் போல் மிக நடிப்பேன் வரும்போது நல்லா விபூதி வச்சுக்கிட்டு வந்துடுவார் சார். அதுக்கப்புறம் பண்ணுற வேலையெல்லாம் சரி அவருடைய கற்பனைக்கு விட்டுறேன், நான் என்னென்ன பண்ணாங்கன்றது. அவரு ஒரு இன்னொரு பாடல் அவ்வளோ அழகுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நாயேன் உன் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும், நாயேன் சீரடிக்கு நன்கு அல்ல செய்தாலும், பேயேன் இழைத்த பெரும் பிழையை, பேயேன் இழைத்த பெரும் பிழையை நீயே பொறுத்து ஆழ்வது உன் கடனாம். போரூரா என்னை ஒருத்தால் எனக்கு ஆர் உறவு. நான் உன்னுடைய சீரடிக்கு நல்லதெல்லாம் ஒன்றுமே செய்யலையா, நிறைய பிழை செய்திருக்கிறேன். நான் பேயேன் இழைத்த பெரும் பிழையை என்ன பண்ணணும்னா, நீயே பொறுத்து ஆழ்வது என்ன பண்ணணும், உன் கடன். சாமி கிட்ட நேரடியாக போய், சாமி உன்னோட வேலையை தான் பண்ணார். சுந்தரர் சொன்னார் இல்லையா, மழுவாள் வளநேந்தி மறையோதி மங்கி பங்கா தொழுவார் அவர் துயராயவன தீர்த்தல் உன தொழிலே, செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேன்னு பாடினார்ல. ஆரம்பிக்கும் போதே அவர் முதல் பதிகத்தில் பாடும்போதே வேலை கொடுத்துனே தான் ஆரம்பிக்கிறார். ஃப்ரெண்டு இல்லை, தொழுவார் அவர் துயராவன தீர்த்தல் உன தொழிலே. உன் வேலையே அதான் என்ன, உனக்கு அதான் வேலை செய்ப்பா. எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது வேலை தீர்க்க வேண்டியதான் உன் வேலைன்னார். தொழுவார் அவர் துயராவன தீர்த்தல் உன தொழிலே. அதுபோல் இவர் பேயேன் இழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தாழ்வது உன் கடனாம்னர். உன் கடமையே அதாயான்னார். போரூரா நீ கடனா, அப்புறம் நீ என்ன அப்படி பொறுக்கலைன்னா என்னை பொறுக்காமல் என்னை வெறுத்தான, என்னை வெறுத்துட்டேன்னா எனக்கு யாரையா உறவுன்னார். என்னை வெறுத்துட்டேன்னா அவர் யார் இருக்கா எனக்கு? உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை ஈசனல்லால் எனக்கு உற்றார் ஆருளரோ. வேறு யார் காப்பாற்றுவான் அந்த காலத்தில்? நீ தான். அப்போ நான் பிழை செய்தால் அதுவும் நீ தான். நன்றே செய்தினும் தீதே செய்யினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ணாலும் அது உனிதான் பொறுப்புன்னு. அப்போது அதுக்கு அதோட தொடர்ந்து போயிட்டே இருப்பார். ஆமாம், குற்றம் இழைத்தாலும் குணமாக்கி கொண்டு நம்மேல் பற்று விடாத பழம்பொருளாம் முத்தமழை காரூர் அரையனுக்கு கற்பக நீழற்கண்டு கொடுத்து போரூர் அரையன் நெஞ்சே போற்று அப்படின்னார். என்னன்னா, நான் குற்றம் இழைத்தாலும் என்னன்னா, அவர் என்ன பண்ணாரு, நான் குற்றம் இழைத்தாலும் நீ குணமாக கொள்ளணும். குற்றம் இழைத்தாலும் குணமாக கொண்டு அடுத்த நம்மேல், அது அந்த வரி தாங்க எனக்கு அப்படியே உருக்குகின்ற வரி. நம்மேல் பற்று விடாத பழம்பொருளாம். சார் இதுக்கு நம்ம கோடி கொடுக்கலாம் சார். அதில்
நாம் எவ்வளவோ தவறு செய்கிறோம் இல்லையா? எத்தனையோ தவறு செய்கிறோம். அத்தனை தவறு செய்தாலும் நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார். தாய் அதுதான் கருணை உள்ளம். அது எந்த நேரத்திலையும் அந்த குழந்தையை என்ன தவறு செய்தாலும் விட்டு கொடுக்காது. அப்படி அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரான்னா நம்மேல் பற்று வைத்து இருக்கிறானா சார். பற்றெல்லாம் அறுத்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு பற்று இருக்குன்னா அது யாருன்னா நம்மேல் வைத்த பற்றுனர். நம்மேல் பற்று விடாத பழம் பொருளாம். அந்த பற்று எப்படின்னா, நான் எதை சொல்கிறது எதை விடுறது, ஒரு அது எப்படி இருக்கும்னு இன்னொரு துரைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்கிறார். அந்த ஒரு விவசாயி இருக்கான் சார், ஒரு விவசாயி. இந்த விவசாயி என்ன பண்ணுவான், அங்கே இங்கே அவனுக்கு இருக்கிற கடன் தொல்லை இப்போ இருக்கிற கொஞ்சம் நஞ்சமா இல்லையா, எவ்வளவோ கடன் தொல்லை, எத்தனையோ துன்பங்கள். ஆனாலும் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கருணை, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் வாழணுன்றதுக்காக உழவு செய்கிறான் சார் இல்லையா, அவன் உண்ணுவதற்காக உழவு செய்கிறான். அந்த விவசாயி கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுறான், அவனுடைய நிலத்தில் போயிட்டு ஏதோ ஒரு எங்கேயோ அதிகபட்ச கடன்லாம் வாங்கி அந்த நிலத்தில் நெல்லை விதைத்து அதில் உரிய தண்ணீரை பாய்ச்சி இது பண்ணிட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அந்த நெல்லை விளைச்ச உடனே அதில் தண்ணீரை பாய்ச்சிட்டு அது எப்போ வளரும் அதுக்கு உரமிடுதல், அது வளருமா அப்படின்னு சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா. அதான விவசாயிக்கு. அது நல்ல நெல் கதிர் விட்டு முளைத்த உடனே அதை அறுவடை செய்து ஊருக்கு கொடுத்து அவனுக்கு வேண்டியது கொஞ்சம் எடுத்துப்பான் இல்லையா. இவ்வளோ பெரிய தியாக உள்ளங்க இதெல்லாம். அப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் அப்படி தான் இந்த நாடு செழித்தது. இப்போல்லாம் சில பேர் வந்து அடுத்த ஜென்மத்தையாவது விவசாயம் ஆகணும்னு கேட்பாங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. ஏன் அப்போ இந்த ஜென்மத்திலே பண்ணலாம்ல என்ன கேட்டால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. சேத்துல யார் கால் வைக்கிறது யாருன்றதை நீங்களே தேடிக்குங்க. அந்த விவசாயி அந்த பயிர் வளர்கிற வரைக்கும் அவன் படுகிற துன்பம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நஞ்ச துன்பம் இல்லை. காற்றடிச்சிருமோ, பூச்சி அடிச்சிருமோ, புயல் அடிச்சிருமோ, எது வந்துருமோ அப்படின்னு அந்த பயிருக்கிட்ட மட்டும் போய் பார்த்துட்டு வருவான் இல்லையா விவசாயி. அதை நினைவுபடுத்துகிறார் சார் துரைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்லி, வருந்தி ஆற்றி வளர்த்த கதிர்தலை பொருந்துவான் பயிர் போற்றுனர் போலவே. அந்த கதிர் தலையில் அந்த பயிர் பொருந்துவான் பயிர் போற்றுனர் போலவே, அது போற்றி வளர்க்குறானா அந்த மாதிரி போற்றி வளர்க்குறான் பாரு. அது எப்படி ஒரு விவசாயி அந்த கதிர் வளரணும்னு ஆசைப்படுறானோ அதே போல அந்த சிவபெருமான் இந்த உயிர் வளரணும்னு ஆசைப்படுறானா சார். பொருந்துவான் பயிர் போற்றுனர் போலவே விரிந்த வேணியில் வெண்மதி சூடி பின் திரிந்து காப்பன் சிவசிவ என்மீனே. சார் அவர் திரிந்து அந்த விவசாயி எப்படி அவர் போய் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயிரை பார்த்து அது வளருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பானோ, அதுபோல் இந்த உயிர் தழைக்கணும் உய்தி பெறணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இந்த நிலத்தில் விட்டுருக்கான். இந்த நிலத்தில் விட்ட போது நமக்கு அறிவு வளரணும். அந்த குழந்தைக்கு அறிவு வருதா அந்த அனுபவம் வருதான்னு பார்த்து வளர்ப்பானா. விரிந்த வேணியில் வெண்மதி சூடி சொல்லிட்டு அது ஒரு அடுத்த 2 வார்த்தை போட்டா சார். பின் திரிந்து காப்பன் சிவசிவ என்மீனே. அவன் என்ன பண்ணுவானா சார், உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டானா. அதை குட்டி போட்ட பூனை மாதிரி
பின்னாலேயே சுற்றி சுற்றி திரிந்து காப்பானா சார் அந்த சிவபெருமான். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒன்றுமே இல்லையா, சிவ சிவ என்மீனே சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லை, சிவசிவான்னு சொல்லுப்பா போதும். அவன் என்ன பண்ணுவான்? ஓடி வந்து நிற்பான். நீ வளரணும்னு காப்பாற்றத்துக்கு நின்றுட்டு இருக்கான். திரிந்து காப்பன் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயா நீ என்ன பண்ணும்? சிவசிவ என்மீனே. துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் பாடிய சிவநாம மகிமைன்ற என்ற நூல், அந்த அதில் வர குறைபாடு. அப்படி எப்படி அது அந்த கருத்து அப்படியே இங்கே சிதம்பர சுவாமிகள் கிட்டே இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, நான் எவ்வளோ குற்றம் செய்தாலும் குற்றம் இழைத்தாலும் குணமாக கொண்டு நம்மேல் பற்று விடாத பழம்பொருள், என் மேலே அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய பற்று என்றைக்குமே குறையாது. யாண்டார். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, போரூரா அரையன் நெஞ்சே போற்று. உன் மனசை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ண? போரூரா என்று நீ போற்று வந்துருவாயான்னார். அவ்வளவு அழகுங்க. அவர் இன்னொரு பாடலில், மெய்ப்பொருளாம் நின்னை விரும்பி இன்பம் மேவாது பொய்ப்பொருளை நாடி இடர்போந்தேனை செப்பரிய மட்டழகார் சோலை மலிந்திடும் போரூரில் கட்டழகா காத்து ஆள் கடன். நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? எது உண்மையான பொருளோ அந்த உண்மையான பொருளை நான் நாடி இருப்பதில்லை. மெய்ப்பொருளாம் நின்னை விரும்பாது உன்னுடைய இன்பத்தில் திளைக்காம நான் என்ன பண்ணுறேன்னா, பொய்ப்பொருளை நாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாற்றி என்னை கொண்டு வந்து உன் தாளில் சேர்த்துருப்பா, அதான் உன்னுடைய வேலைன்னாராம். கட்டழகா காத்து ஆள் உன் கடன். அது சேர்ந்தா என்னன்னா, அது அந்த மாதிரி நீ நினச்சி பண்ணனா உடனே என்ன வருமா? அவர் சொல்கிறாரு, எனக்கு அவலம் வராமல் எந்நாளும் காத்து மனக்கவலை மாற்றும் மருந்தாம். யார்? திருப்போரூர் முருகன். புனச்சிறுமி முத்துவட கோடு எழுத முன்னான்கு தோல் உடையான் தத்து புனல் போரூரன் தாள். என்னன்னா, எனக்கு எந்த அவலமும் வராமல் காப்பாற்றுறவன் யார் தெரியுமா? அவன் தான். எனக்கு அவலம் வராமல் எந்நாளும் காத்து மனக்கவலை மாற்றும் மருந்து யார்? அதோ இங்கே திருப்போரூர் முருகன் சார். இங்கே உட்காந்துட்டு செங்குந்த கோட்டம் கோயிலில் அவர் யோசிப்பார், செங்குந்த கோட்டம் கோயிலில் உட்காந்து திருப்போரூர் முருகன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார், எல்லாம் அவன்தான் இல்லையா? நம்ம முதல் நாள் பார்த்தது போல் சதுக்கமும் சந்தியும் புதுக்கும் கடம்பும் மன்றமும் பொதியும் எல்லாம் அவன்தான். அது எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கெல்லாம் முருகன் தான். அதனால் அது பற்றி எந்த விதமான கேள்வியும் இல்லை. அந்த முருகன் என்ன தெரியுமா? நீங்கள் போய் இந்த மாதிரி நெஞ்சே போற்றுன்னு சொன்னார் இல்லையா? போற்றா என்ன பண்ணுவார்னா, அவரா தாயாம் எனக்கு உரிய தாதையாம். அவர் யார்? தாயாம் எனக்கு உரிய தாதையாம் சர்க்குருவாம் தேயா கருணை மொழி தெய்வமாம் மாயப் பொருள் நீக்கும் அன்பர் புனித வீடு ஏற இருள் நீக்கும் போரூராயிரை. அவர் யாரும் இல்லையா, எனக்கு உரிய தாயையும் தந்தையும் அவன்தான்னார். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேல் அவனே முருகா அப்படி மைந்தா குமரா மறை நாயகனேன்னு கந்தர் அனுபூதி பாடினார் இல்லையா? அதுபோல் எனக்கு உரிய தாயும் தந்தையும் அவர் தான்னார். இந்த தாயும் தந்தையும்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே குழந்தை இல்லையா? குழந்தை ஒன்று என்ன ஆகுன்னா, குழந்தை அழும்ல, குழந்தை அழும்ன உடனே இவர் குழந்தைய ஆயிடுறாராம். அவர் சொல்கிறாரு, அது சொல்கிறார் உடனே என்னென்னா, கலங்கினேன் கண்ணீர் உன் கையால் துடைத்தே அலங்கிலை வேல் ஆறுமுகத்து ஐயா புலன் கரணம் கண்டறியா இன்பம் கடையேற்கு போரூரா உண்டு அறிய தந்தாள் உவந்து. முருகப்பெருமானே, நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லையா, நான் கலங்கி நிற்கிறேயா. என்னன்னா, கலங்கினேன் என் கண்ணீர், கண்ணுலேருந்து கண்ணீராக வருது. என்ன தெரியுமா பண்ணணும்னு கேட்குறேன். என்னென்ன, உன்
கையால் துடைத்து, வேற ஒன்றும் வேணாயா, உன் கையால், உன்னோட பிஞ்ச கையால் அப்படியே என் கண்ணில் இருக்கிறது வர கண்ணீரை தொடச்சி விடையா, அது போதும்னார். கண்ணீரால் துடைத்து அலங்கிலை, நீ கவலைப்படாதரா அப்படின்னு என்னை தொடச்சா போதும் யான்னார். என்ன அழகுங்க. அது சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, பா நீ என்னை கவனிக்காமல் விட்டுன்னா எனக்கு எவ்வளோ கவலை தெரியுமா அப்படின்னு. குழவி அழுத குரல் கேட்டு தாய் வந்து அழுத கண்ணீர் மாற்றி அமுது ஊட்டும் கெழுதகை போல நாயேன் இடர் களைந்து நல்லருள் ஊட்டும் போரூர் சேயே நம் தாயாகும் தேர். இந்த குழவியாகிய குழந்தை இருக்கு பாருங்க, குழந்தை அப்படி அழுது வந்துட்டுன்னா என்ன பண்ணுவாங்களான்னா, குழந்தை அழறதை பார்த்து எந்த தாயாவது கம்முன்னு அழட்டும்னு விடுவாங்களா? இல்லையா? இல்லையா? தாய்மார்கள்லாம் இங்கே இருக்கீங்க. குழந்தை அழுதா உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ என் குழந்தை அழுறான்னு நெஞ்சு பொறுக்காது இல்லையா? உடனே என்னென்ன, குழந்தை அழுத குரல் கேட்டு தாய் வந்து அழுத கண்ணீர் மாற்றி, இந்த கண்ணீரை தொடச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அமுது ஊட்டும். அதுபோல் என்ன பண்ணணும்னா நாயேன் இடர் களைந்து நல்லருள் ஊட்டும் போரூர். யாரு? போரூர் சேயே, குழந்தையே நமக்கு தாய் ஆயிடுச்சுன்னு அழகாக அதில் முரணாக சொல்கிறார். அற்புதமான இந்த பாடல்கள்லாம் தயவு செய்து இவர்கள், அவர் இன்னொன்று ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா, நான் என்ன அவருக்கு கொடுக்கணும் தெரியுங்களா? முருகப்பெருமானுக்கு நான் என்ன கொடுக்கணும்? வேறு ஒன்றுமே இல்லை. என் போதம் நின் பாலே ஈதலே நல் அறம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு நிவேதனம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை கொடுத்தாலும் அவருக்கு போய் சேர போகிறது இல்லை சார். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த இதுவும் மாலையும் பழமும் பயிரும் அதெல்லாம் அவர் கொடுத்தா அவருக்கு அவர் ஏற்புடையதுன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, அவர் கொடுத்ததை நாம் திருப்பி கொடுக்குறோம். வெள்ளத்தில் பிள்ளையாரை பண்ணி அதையே கொஞ்சம் கிள்ளி வெள்ளமாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணோம். அந்த மாதிரி கதை தான் அது. அவர் கொடுத்ததே திருப்பி கொடுக்குறதுல அதில் ஒன்றும் இல்லை. எது தெரியுமா நம்ம கொடுக்கணும்? வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய கண்ணீரை அவருக்கு கொடுக்கணும் சார். என்னுடைய அறியாமையை அவருக்கு கொடுக்கணும். அதுதான் எங்கிட்ட இருக்கிறது. நாமளாக உருவாக்குறது என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமை தான், நம்மளுடைய கண்ணீர் மட்டும்தான். அதோட முக்கியமாக என்னென்ன, யான் எனது என்ற செருக்கு அருந்த இடம், அதுதான் தற்போதம்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் கொடுக்கணுமா? என் போதம் நின் பாலே ஈதலே நல் அறம். வேறு ஒன்றும் இல்லை சார். முருகப்பெருமான் கேட்குறது என்ன தெரியுமா? யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோனப்பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவா இச்ச செயல் அறிவு கண்ணா கந்தர் கலியம்பால் வரும். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நான் செய்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் அவன் செய்தது. யான் எனது என்று அற்ற இடம் எதுவோ அது முருகப்பெருமான் வந்து நிற்கக்கூடிய இடம் என்பதனாலே அதை நினைவிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த முருகப்பெருமானை எந்த நேரத்திலும் நீங்கள் வழுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளை அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்போ முடிப்பேன். அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உரிய அந்த வணக்கத்தையும் அவர்களுடைய வழிபாட்டையும் நாம் சிந்தை எந்த அளவிலே செலுத்த வேண்டும் என்று சொன்னால், சிதம்பர சுவாமிகள் சொல்லிய வகையிலே அவர்கள், நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒரு முறையாவது அந்த முருகப்பெருமானை பார்த்து விட்டு வாருங்க. இவ்வளவு பெரிய அருளாளர்களை எல்லாம் நாம் வணங்க வேண்டும் சார். அருளாளர்களை நான் தான் சொன்னேன்ல, அடியார்களை வணங்கினால் அவருக்குள்ளே இருக்கிற சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கியதாக ஆகும். அப்போ அந்த அடியாரை வணங்குங்கள். அவர்கள் போல அற்புதம் செய்த அந்த நூல்களை வணங்குங்கள். அதை பாராயணம் ஒரு 2 பாடலாவது தயவு செய்து அங்கே நாம் மனப்பாடம் செய்து அவர்களை நாம் அந்த வழிபாட்டிலே செய்வோம். குறைந்தபட்சம் அந்த முதல்ல சொன்ன 3 பாடலில் ஏதாவது ஒரு பாடலாவது, நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல், அந்த பாடலையாவது தயவு செய்து நாள்தோறும் பாராயணம் செல்லுங்கள் என்று சொல்லி, ஆறுமுகம் வாழி 6 தோள் வாழி தேருபதம் வாழி 2 தேவிமார் வீறுபுடை வாழி வேல் வாழி மயில் வாழி போரூரர் வாழி சகம் வாழி மகிழ்ந்து என்று சிதம்பர சுவாமிகள் சொன்ன வாழ்த்தையே நினைவு கொள்ளி இந்த அளவிலே
இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த உரையை இதுகாரும் பொறுமையாக கேட்டிருந்து உங்களுடைய பொன்னார் திருவடிகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, இந்த அறங்காவலர் குழு அனைவருக்கும், இந்த அற்புதமாக விழாவை ஏற்பாடு செய்த அந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.